பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று நீங்கள் பேட்டி கொடுக்கும்போதே சொன்னீங்க, முதலில் கடவுள் இல்லை, கடவுள் இருக்கிறார். கிருஷ்ணன் மேலே ஈவ் டீசிங் வழக்கு போடணும், மாயோன் கிருஷ்ணன் இப்படிலாம் ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் அவரே சொல்வது, அவரே மறுப்பது, அல்ல அதை மாற்றி சொல்வது அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி தான் நேற்றைய பேட்டி இருந்ததுன்றது நம்ம சேலம் பேட்டிக்கு முன்னாடி நம்ம பேசினது. சேலம் பேட்டியில் ஏறத்தாழ அவர் ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துட்டார். அதன் பின்னர் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு பின்னர் அளித்த பேட்டியில் இன்னும் தெளிவாக அவர் குறிப்பிட்டு விட்டார். ஆனால் தொடக்க காலத்தில் ஆனந்த விகடன் பேட்டியில் கூட விஜயலட்சுமி அவருடைய சகோதரி குடும்பத்திற்கான ஒரு பிரச்சனைக்காக அவரை சந்தித்தார், அதை தவிர அவருக்கும் இவருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று சீமானின் வழக்கறிஞர் சந்திரசேகர் கூறியதாக அந்த பேட்டி இருக்குது. இப்போ தொடர்ச்சியாகவே இப்படி பேசிகிட்டு இருந்தவர் ஏன் நேற்று திடீர் என்று எனக்கும் அவருக்கும் பழக்கம் இருந்தது, அது விரும்பி வந்தது அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயம் எதன் காரணமாக வந்தது? இல்லை காவல் நிலையத்தில் விசாரணை இப்படி இருந்ததுனால் அவர் பேசப்பட்டது, அங்கே ஏதாவது விசாரணையில் ஏதாவது கூடுதல் தகவல் இருக்குதா? நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமானுக்கு அந்த மாற்றி மாற்றி பேசுவது புதிதும் அல்ல. அவர் தொடர்ச்சியாக தான் செய்கிறார். அது ஹேபிச்சுவல் அஃபண்டராகவே இருக்கார் அவர். அதாவது அவரை திருத்த முடியுமா திருத்த முடியாதான இல்லை, ஆனால் அவர் நேற்று ஒரே நாளில் எப்படிலாம் திருத்தி பேசியிருக்காருன்னு பார்ப்போம். முதல்ல ஓசூரில் கொடுத்த பேட்டி, அந்த காலை பேட்டி பார்த்தீங்கன்னா 11:30 மணிக்கு என்ன வார்த்தையை சொன்னார்? ஒரு புகார்னா அப்படியே எடுத்து குற்றச்சாட்டுறீங்களா, என்ன எதுன்னு விசாரிக்க மாட்டாமா, விசாரிக்கிறது மட்டும் போதுமா, ஆதாரம் வேண்டாமா அப்படிலாம் கேட்டார். 3:15 மணிக்கு அதுலேருந்து இன்னும் ஒரு படி மேலே போயிட்டார். என்ன ஒன்றும் தெரியாதவங்கள அவங்கள வற்புறுத்தி கரும்பு தோட்டத்துக்குள்ளே கூட்டு போய் இதை பண்ணிட்டோமா கொச்சையாக சொன்னார். அப்புறம் விமான நிலையத்துக்கு வந்த பிறகு தம்பிங்களாம் சொன்னாங்க, இந்த ஒலிப்பதிவுலாம் கேட்ட பிறகு பணம் கொடுத்துருப்பாங்க, ஒரு 2-3 மாதம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் தொடர்பே இல்லை அப்படிங்கிறார். வலசரவாக்கம் போலீஸ் நிலையத்தில் விசாரணை முடிந்த பிறகு அவர் பேசிய வார்த்தை பார்த்துருக்குறோம். விரும்பித்தான் வந்தார்கள், அதுக்கு பணமும் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக 15 வருடம் என்னை சித்திரவதை பண்ணுறீங்க, ஊடகங்கள்லாம் அதில் குளிர் காயிருங்க அப்படின்னு ரொம்ப ஊடகங்களை பார்த்து பேசினார். இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு யாரோ வழக்கறிஞர் உண்மையை சொல்லியிருக்கார், கிட்டத்தட்ட உங்களை ஒரு கார்னர் பண்ணிட்டாங்க, இதிலிருந்து வெளியே வருவதற்கு வேறு வழி இல்லை, நீங்கள் ஒத்துக்கலான்னு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் முதல் தொடர்பே இல்லைன்னு சொன்னவர் நேற்று ஒரு 6 மாத பழக்கங்கிறார், விரும்பி வந்தாருங்கிறாரு. அப்போது நீங்கள் இத்தனை நாட்களாக எனக்கும் அவருக்கும் தொடர்பே இல்லை, பழக்கமே இல்லை அப்படின்லாம் சொல்லும்போது அந்த கருக்கலைப்பு விஷயத்தெல்லாம் உங்கள் கட்சியினுடைய பெண் நிர்வாகிகளை வைத்துக்கொண்டு இந்த வார்த்தையெல்லாம் ஒரு வருடத்தில் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்குமே விஜயலட்சுமி ஒரு வருடத்தில் 7 முறைன்னெலாம் சொல்லலை, இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலை. இவர் சொன்ன அந்த கொச்சையான வார்த்தைகள் நம்ம அந்த சமூக வலைதளங்கள் பின்னூட்டுகளை பார்க்குறோம், ரொம்ப மோசமாக இருக்குது. பெண்கள் எந்த அளவுக்கு இதை கண்டித்திருக்கிறார்கள் பெண்கள் பெயரில் அந்த பின்னூட்டங்களை பார்க்குறோம். இதெல்லாம் தாண்டி வலசரவாக்கம் போலீஸ் 1.25 மணி நேரம் இந்த விசாரணை தினத்தந்தியில் வந்திருக்கு. இந்த விசாரணையில் அவர் பல விஷயங்களை எப்படி பேசியிருக்கார் என்று கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அதாவது நீங்கள் சொன்னீங்களே 2011 இந்த பிரச்சனை வந்தபோது சீமானுடைய வழக்கறிஞர் சந்திரசேகர் என்ன தெரிவித்தார்னு அந்த கட்டிங் எடுத்து இப்போ போட்டிருக்காங்க 2011. அதுக்கு வழக்கறிஞர் மட்டுமல்ல, சம்பந்தப்பட்ட சீமானிடமே பத்திரிகையாளர் கேட்குறார், அதுக்கும் அவர் பதில் சொல்லியிருக்கார். அதாவது அவதூறு பரப்பிய விஜயலட்சுமி மீது 5 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழக்கு கேட்டு தொடர இருக்கிறோம் என்றார் சந்திரசேகர், அவர் வக்கீல். அதன் பிறகு பகலவன் பட டிஸ்கஷனில் இருந்த சீமானை சந்தித்தோம். அப்போ அவர் சொல்கிறாரு, காதல் செய்கிற நிலையில் நான் இருக்கிறேன், 1 வருடத்திற்கு மேல் சிறையில் இருந்துட்டு வெளியே வந்த எனக்கு 7 விவகாரங்களுக்காக போராடவும் காங்கிரஸுக்கு எதிராக பரப்புரை செய்யவும் நேரமில்லை. இதில் 1 வருஷத்துக்கு மேலே சிறையில், அதுவே போய் மொத்தமே 182 நாள் என்எஸ்ஏயில் இருந்தது. அதன் பிறகு எனக்கு படிக்கவோ தூங்கவோ நேரம் இல்லாத அளவுக்கு தீவிரமாக இயங்கி வரும் கண்டவரோடு டூயட் பாடுவதுதான் வேலையா அப்படின்னு சொல்கிறார். ஸோ எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லியிருக்கேன் 2011. அப்போது அடிப்படையில் இந்த பிரச்சனை வந்த உடனே இந்த பிரச்சனை முடித்து வைக்க வேண்டிய சீமான்
15 வருட காலம் வளர்த்து விட்டு இன்னைக்கு ஊடகங்கள் மேல் பாய்ந்திருக்கிறார். நீங்கள் தான் காரணம் அப்படிங்கிறார். அப்போது 5 கோடி ரூபாய் நஷ்டீடு கேட்டு வழக்கு போடுவதா சொன்னீங்களே, உங்கள் வக்கீல் போட்டிங்களா? விஜயலட்சுமி 5 கோடி ரூபாய் நஷ்டீடு போட்டிருந்தீங்கன்னா விஜயலட்சுமி அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிருக்கும்ல. கோர்ட்டுக்கு அன்றைக்கே நீங்கள் போயிருந்தால் விஜயலட்சுமி ஆதாரம் கொடுத்துருப்பார், அல்லது கொடுக்காமல் சிக்கியிருப்பார். கேஸ் முடிஞ்சிருக்குமே, என்னத்துக்கு முடியல. இதை விட கொடுமை, விசாரணையில் அவர் சொன்ன தகவல்கள்லாம் வந்து சாதாரண தகவல். அதுவும் தினத்தந்தியில் வந்திருக்கு. விரும்பி உறவு வைத்து கொண்டு போனவர், என் திருமணத்தின் போது ஆட்சேபனை தெரிவிக்காது. இதெல்லாம் வெளியே வந்து சொன்ன தகவல். இது உள்ளேயும் சொல்லியிருக்கேன். என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து சினிமா துறையில் ரொம்ப பிஸியாக இருந்த காலத்தில் விஜயலட்சுமி திடீரென்று ஒரு நடிகை என்ற முறையில் வந்தார். அவருடைய அக்காவுக்கும் அக்கா கணவருக்கும் ஒரு குடும்ப பிரச்சனை. அக்காவுடைய மகனை அந்த கணவருக்கு வந்து பிரித்து கொண்டு போய் விட்டார். அந்த மகனை மீட்டு தர வேண்டும். மகன் இல்லாமல் அக்கா வந்து ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று பிரச்சனைக்கு வந்தார். அதுக்காக தான் என்னை வந்து அடிக்கடி சந்தித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ பழக்கம் ஏற்பட்டது உண்மை அப்படிலாம் சொல்லிவிட்டு, நான் திருமணத்தின் போது நான் சாதாரணமாக திருமணம் செஞ்சுக்கிட்டேன். 2013 பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுத்து நான் திருமணம் செய்து கொண்டேன். என் திருமணத்திற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வந்தார், மார்க்சிஸ்ட் தலைவர்கள் வந்தார்கள், அண்ணன் தொல் திருமாவளவன் வந்தார். இப்படி எல்லா அரசியல் தலைவர்களும் மேடையில் இருந்து கொண்டு தான் என் திருமணம் நடந்தது. ஏன் திருமணத்தின் போது விஜயலட்சுமி புகார் கொடுக்கலன்னு சொல்கிறார். அதுக்கு அந்த அம்மா தரப்புலேருந்து கொடுத்த டாக்குமெண்ட்லாம் காமிச்சிருக்காங்க. கல்யாணத்தை வந்து நிறுத்துன்னு சொல்லி வரும்போது ஹரிநாடார் என்ற ஒரு சர்ச்சை பிரமுகர் வைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட விஜயலட்சுமி ஹரிநாடார் மிரட்டி இருப்பதாக விஜயலட்சுமி புகார் சொல்லியிருக்கார். இந்த இதில் விசாரணையில் அவர் வந்து உங்களை வந்து செட்டில் பண்ணுவார், அண்ணனுடைய கல்யாணத்தில் தலையிடாதீங்க, அது வந்து அரசியல் வாழ்க்கைக்கான கல்யாணம், உங்களுக்கு தேவை என்னவோ அது முறைப்படி செட்டில் செய்து விடுவார் அப்படின்னு ஹரிநாடார் பேசியிருப்பதாக விஜயலட்சுமி விசாரணை தெரிவிச்சிருக்கார். அப்போ எப்படி நீங்கள் வந்து மிரட்டி தானே பயந்துருக்காங்க? அதற்கு முன்பு 2 முறை புகார், அப்புறம் நீங்களே தொடர்பு இல்லைன்றீங்க, தொடர்புக்கு பிறகு இப்படி வந்து பேட்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, சார் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆட்டோகிராஃப் இருக்கும், ஒன்றல்ல 4-5 ஆட்டோகிராஃப் இருக்கும் அப்படிங்கிறார். ஆட்டோகிராஃப் படத்தை சொல்கிறாரா? ஆமாம், இயக்குனர் சேரன் எடுத்த ஆட்டோகிராஃப் படத்தை சொல்கிறார். போலீஸ்கிட்ட இப்படி தான் சொல்கிறார். அது காதல் கதை தானே அது? ஆமாம், ஒரு இளைஞன் தன்னுடைய பள்ளி கல்லூரி வேலை இப்படி போகிற இடத்தெல்லாம் ஒரு பெண்கள் மீது காதல் வயப்படுகிற காட்சி தான் ஆட்டோகிராஃப்னு படம் எடுத்தார். அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி எல்லா மனிதருக்கும் பல ஆட்டோகிராஃபில் இருக்கும், எனக்கும் ஒரு ஆட்டோகிராஃப் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அதையும் பிடிச்சிக்கிட்டு தொங்குறீங்கிறார். இல்லை, ஆட்டோகிராஃப் அது காதல் நாகரிகமான ஒரு விஷயத்தில் போகுது. இப்படி கம்ப்ளைண்ட் அந்த மாதிரியான சர்ச்சைக்குள்ளே வரலையா அது? இவர் சொல்கிறாரு, சேரன் படத்தை ஆட்டோகிராஃப் கொண்டு வந்து தன்னுடைய நன்மைக்காக சொல்கிறார், தீமைக்காக சிக்க போகிறாரா தெரில. அவர் சொல்கிறாரு, அந்த மாதிரி ஒரு காட்சி சேரன் எடுத்த படத்தில் ஒரு 3-4 காதல் சம்பவங்கள் வரும், அந்த மாதிரி வச்சுங்க, ஆனால் நீங்கள் தான் பிடிச்சிக்கிட்டு தொங்குறீங்க. நீங்கள் தானே சார் பிரச்சனை இழுத்து விடாமல் கோர்ட்டுக்கு போனீங்க, நாங்களாக போனோம், கோர்ட்டுக்கு போனது யாருன்னு கேட்குறாங்க போலீஸில். சார் நான் வந்து சேர்ந்து இருந்தது உண்மை, நான் அதுக்கப்புறம் வந்து கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து விட்டோம், அதன் பிறகு ஏன் வந்து பண்ணுறாங்க, நாங்களாக பண்ணுறோம் அப்படின்னு. இல்லை ஊடகங்கள், நான் உங்களை சொல்லலை. அப்போ முதல் முறையாக சொல்கிறாரு, ஊடகங்கள் இந்த பிரச்சனையை வந்து ஆரம்பத்தில் 2011 விடுதலை புலிக்கு ஆதரவாக நான் வந்து களம் கொண்டு இந்த தமிழ்நாட்டை மாற்றப் போகிறேன் என்று தெரிந்தவுடன் காங்கிரஸ் செய்த சதின்னு சொன்னார் விஜயலட்சுமிக்கு. அடுத்து திமுகனார். இப்போ போலீஸ் விசாரணையில் எல்லா பிரச்சனைகளுக்கு காரணம் ஊடகம்ங்கிறார். ஊடகம்தான் என்னை வைத்து கொண்டு இத்தனை பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறது. எனக்கு பாசிட்டிவாக செய்து போட்டாலும் ஊடகத்துக்கு வந்து பரபரப்பு கிடைக்கிறது, என்னை பற்றி நெகட்டிவாக போட்டாலும் ஊடகத்துக்கு பரபரப்பு கிடைக்கிறது. அவங்க பரபரப்புக்காக என்னை பயன்படுத்தி கொண்டார்கள். இந்த 15 வருடமாக ஊடகங்கள் தான் இந்த பிரச்சனையை ஊதி ஊதி பெருசாக்குகின்றன இப்படியே சொல்கிறார். அப்போது எல்லாம் கேட்குறாங்க, அவங்க கேட்டிருக்காங்க, சரிங்க ஊடகங்கள் பெருசாக்குறாங்கல்ல, அந்த அம்மா தொடர்ச்சியாக வீடியோ வெளியிடுறாங்க, நீங்கள் பணம் செட்டில் பண்ணுன்னு சொல்கிறீங்க, ஒரு மதுரையில் கல்யாணம் ஆனதாக சொல்கிறாங்களே, கல்யாணம்லாம் பண்ணல சார், அதெல்லாம் போய் தாலி கட்ட சொன்னாங்க, நாங்கள் தான் மறுத்துட்டேன்னு சொல்கிறேன். விஜயலட்சுமி என்ன சொல்லியிருப்பதாக நமக்கு கிடைத்திருக்கிற தகவல்னா, விஜயலட்சுமி நான் கல்யாணம் வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டபோது என்னை மதுரைக்கு அழைத்து சென்றார்,
மதுரைக்கு அழைத்து சென்று என் கழுத்தில் மாலை போட்டார் மீனாட்சி அம்மன் கோயிலில். ஃபோட்டோ கேட்டிருக்காங்க போலீஸு. இதுக்கு சொல்கிறீங்களே ஃபோட்டோ ஆதாரம் கொடுங்க. ஃபோட்டோ எடுத்தது அவங்க. அப்போது சீமானோட 4 பேர் வந்தார்கள். இந்த 4 பேர் யார் யார்? 4 பேர் பேரும் சொல்கிறாங்க. இந்த காரில் போனோம், இந்த 4 பேர் கூட வந்தாங்க. மீனாட்சி அம்மன் கோயிலில் மாலை போட்டார். அப்போது தாலி கட்டுங்கன்னு திரும்ப நான் வலியுறுத்தினேன். இல்லை, நான் வந்து கிறிஸ்துவர் என்பதால் நான் தாலி கட்டக்கூடாது, எங்களுடைய மத சம்பிரதாயப்படி நான் மோதிரம் தான் போடணும். ஸோ இங்கே மீனாட்சி அம்மன் கோயிலில் உனக்கு இந்து முறைப்படி நான் மாலை மாற்றிட்டேன், உனக்கு வெகு விமரிசையாக கல்யாணம் செய்யும்போது மோதிரம் போடுவதாக சொன்னார்னு விஜயலட்சுமி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 4 பேர் சாட்சியை கூப்பிட போகிறாங்க. யார்? போலீஸ். இப்போ மதுரைக்கு கூட்டிகிட்டு போய் உண்மையிலே சீமான் விஜயலட்சுமி கழுத்தில் மாலை போட்டாரா, மீனாட்சி அம்மன் கோயிலில் வச்சு மோதிரம் போடுறேன்னு அப்போ ஒத்துக்கிட்டாரா, எல்லாம் கேட்டுட்டு இப்போ 4 பேரை கூப்பிட்டு சொன்னாங்கன்னா யார் சிக்க போகிறாங்கன்னு கேட்குறாங்க போலீஸில். ஏனென்றால் இந்த விட்னஸ் 4 பேரும் போலீஸ் விசாரிச்சிட்டாங்கன்னா கோர்ட்டுக்கு வரணும். அவங்களுடைய கால் டீட்டெயில், டவர் லொக்கேஷன் எல்லாம் வரும். அப்போது அதனால தான் இந்த உண்மையை உணர்ந்து கொண்ட சீமான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல நழுவி முதல்ல 11:30 மணி பேட்டி, 3:15 பேட்டி, 5:15 பேட்டி, 11:15 பேட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த குற்றத்தை ஒப்புக்கொள்வது போலவும் ஒப்புக்கொள்ளாதது போலவும் அப்படி பேசியிருக்கார். விரும்பி வந்தாங்க, காசு வாங்கிட்டாங்கன்னு. அப்போது தொடர்பே இல்லைன்னு சொன்னதுக்கும் விரும்பி வந்தால் நானும் போனன்றதுக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இதனால் வந்து யார் சிக்க போகிறா? கோர்ட்டில் போய் என்ன சொல்ல போகிறாங்க? இப்போ ட்ரையல் கோர்ட்டில் கண்டிப்பாக இது வந்து ஹைகோர்ட்டில் ரிப்போர்ட் போட்டாலும் சுப்ரீம் கோர்ட் போயிருக்காரு, எப்படி ஒரு ட்ரையல் கோர்ட்டு தான் விசாரிக்க போகுது. ட்ரையல் கோர்ட்டில் விஜயலட்சுமி கொடுக்குற ஆதாரங்கள், போலீஸ் விசாரணையில் கிடைத்த ஆதாரங்கள் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய சிக்கலுக்கு போகுங்கிறாங்க. ஜட்ஜி ஒரு முறைப்படி ஆவணப்படி இதெல்லாம் பார்த்து விசாரித்தால் ரொம்ப பெரிய சிக்கலுக்கு போவோம். ஏனென்றால் நீங்கள் 2011 நீங்கள் கொடுத்த பேட்டி ஆவணங்கள், அப்புறம் விஜயலட்சுமி 2-3 வீடியோக்கள் கொடுக்குறாங்க. அதில் வேளச்சேரியில் ஒரு வீட்டில் இவங்க இருக்கும்போது அங்கே ஒரு பிறந்தநாளுக்கு கேக் கட்டிங் பண்ணுறாங்க. அந்த வீடியோ கொடுத்துருக்காங்க. அதான் யாருடைய பிறந்தநாளுக்கு? விஜயலட்சுமி பிறந்தநாளுக்கு இவர் போயிருக்கார். அந்த வேளச்சேரி சீமான் போயிருக்கார். ஆமாம், சீமான் போயிருக்கார். சீமான் போய் வீட்டுக்கு போயிருக்கார். அப்போ அவங்க அம்மா அவங்க அக்காலாம் இருந்துருக்காங்க. பிறந்தநாள் கேக் கட்டிங் போது அவங்க அம்மா கிட்ட பேசின அந்த வாக்குறுதிகள், கொடுத்த வாக்குறுதிகள், அக்கா கிட்ட சொன்னது, உங்கள் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னது. ஸோ அதன் பிறகு வந்து என்ன நடந்ததுன்றதை கொஞ்சம் எழுத்துப்பூர்வமாக வாங்கியிருக்காங்க, போலீஸ் வீடியோவும் வாங்கியிருக்காங்க. ஏன்னா கோர்ட்டில் நாளைக்கு விஜயலட்சுமி உள்ள பல்ட்டி அடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, சிக்கலாக போயிடும். அப்போது இந்த டாக்குமெண்ட்லாம் வைக்கும்போது இந்த விஷயத்தை போலீஸும் வந்து யார் மூலியமாக சீமான் வக்கீலுக்கு சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி வந்து இவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது, நீங்கள் வந்து முரண்டு பிடிச்சிங்கன்னா சிக்கல்னு. ஸோ கிட்டத்தட்ட அவர் வந்து மனநிலை மாற்றத்துக்கு வந்து விட்டார். முதல்ல வந்து என் வாழ்க்கையில் சில ஆட்டோகிராஃப் சம்பவங்கள் நடந்தன. அப்புறம் இந்த மதுரையில் 4 சாட்சிகள் சம்பவம், இது விசாரிக்க போனால் என்ன நிலைமை? ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் தடை கொடுத்துட்டாங்கன்னா ஒரு கட்டத்தில் அங்கேயும் தடை விலக்குவார்கள். தடை விலக்கிய பிறகு ஒரு ட்ரையல் கோர்ட்டுக்கு வந்தால் இந்த டாக்குமெண்ட்டை பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படி கேட்டால் அதுவுமே மிகப்பெரிய பாதகமாகத்தான் சீமானுக்கு இருக்கிறது. இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2011 தொடர்பே இல்லைன்னு சொன்னதோட ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக முன்னின்று போராடி களம் இறங்கிக்கிட்டு இருக்கின்ற சீமானுக்கு எதிராக இப்படி வந்து பொய் பிரச்சாரங்கள், அவதூறுகள் பரப்புகின்றாங்கன்னு சொன்னது. அதன் பின்னர் காங்கிரஸ், அதன் பின்னர் திமுக. நேற்றைக்கு தருமபுரி பேட்டியில் கூட வந்து 234 தொகுதியிலும் நீ தனியாக போட்டிடுங்க, நாங்கள் தனியாக போட்டிடுறோம் அப்படின்னும் சவால் விட்டார். இது வந்து ஒரு அரசியல் பிரச்சனைக்காக முன்னெடுக்கக்கூடிய ஒரு விவகாரமாக தான் அதை உருவகப்படுத்திட்டு வந்தார். இப்போ திடீர்னு இதை மாற்றிட்டு இன்றைக்கி ஊடகம்னு சொல்கிறாரு. ஊடகத்தினர் பார்த்திங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் விஜயலட்சுமி ஏராளமான வீடியோக்களை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. பெரிய அளவுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எதுலேயுமே அதை கேரி பண்ணுறதே கிடையாது. ரொம்ப ரேரஸ்ட்டு விஷயங்கள் மட்டுமே தான் எடுத்தாங்களே தவிர பல விஷயங்களை வந்து அவங்க விஜயலட்சுமி போகிற வீடியோக்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டு செய்தியாக போட்டுக்கிட்டே யாரும் இல்லை. இது சம்பந்தமான கேள்விகளையும் சீமானிடம் வந்து சம்மந்தம் இல்லாத போது இதை பற்றியான சர்ச்சை பெரிய அளவு வெடிக்கும் போது தவிர்த்து மற்ற நேரங்களில் கேட்டது கிடையாது. அப்படி இருக்கும்போது ஊடகம் எந்த வகையில் சீமானுக்கு இதில் இடையூறு பண்ணிட்டதா? இதில் 2 பார்வை இருக்குது. ஊடகங்கள் மீது நம்ம நியாயமான ஒரு கருத்தையும் வைக்கணும். நம்ம என்னதான் ஊடகமாக இருந்தாலும் சில நேரங்களில் வந்து தொடர்ச்சியாக அந்த விஜயலட்சுமி பெங்களூர் வந்து அப்பப்போ வீடியோ போடுவாங்க.
நீங்கள் மெயின் ஸ்ட்ரீமில் போடலன்றீங்க. அப்படி இல்லை, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுடைய இணையதள பக்கங்களில் இதை போட்டுறாங்க. அப்போ அது இன்னும் பரவுது. அப்போது அந்த அம்மா பேசுகிற எல்லா வீடியோ காட்சிகளையும் நீங்கள் இணையதளத்தில் போடுறாங்க, ட்விட்டர் ஹேண்டில் போடுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் 2-3 டிவிக்களில் தொடர்ச்சியாக விஜயலட்சுமியுடைய அந்த வாய்ஸ் வீடியோவை போடுறாங்க. அப்போது இது நெருக்கடி. இன்னொரு விசாரணை ஒன்று சொல்லியிருக்காரு, நீங்கள் இந்த ஹைகோர்ட் உத்தரவுக்காக பெங்களூருக்கு போய் விஜயலட்சுமி விசாரிக்கிறீங்களே, அங்கே மட்டும் போய் விசாரிக்கும் போது இந்த சம்மன் விவகாரத்தில் ஏன் எங்கிட்ட நீங்கள் ஓசூருக்கு வந்திருக்கலாம், வாட்ஸ்அப்பில் அமைச்சிருக்கலாம், நீங்கள் ஏன் வீட்டுக்கு போனீங்க, அப்புறம் என் மனைவி கிட்டே போய் பண்ணதெல்லாம் தப்புங்கிறார். அதாவது ஊடகங்களும் ஒரு கட்டுப்பாட்டை முதல்ல வந்து ஏற்றுக்கணும். அதாவது எல்லா இடத்துலையும் போய் மைக்கை நீட்டி சம்மந்தம் இல்லாத ப்ரெஸ் மீட்டில், இப்போது சீமான் சொல்கிற குற்றச்சாட்டை நான் வந்து ஏற்றுக்கல. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஊடகங்கள்ன்றார். அவங்களுடைய ரேட்டிங்காக ஊடகங்கள் பயன்படுத்தி கொண்டன. விஜயலட்சுமியை ஊடகங்கள் வைத்துக்கொண்டு எப்படியாவது என்னை அவமானப்படுத்துகிற நோக்கில் பரபரப்பு செய்திகளை போட்டாங்கன்றார். அது உண்மையல்ல. இதுக்கெல்லாம் காரணம் விஜயலட்சுமியும் இவரும் தான். இப்போ அவரே ஒத்துக்கிட்டார், விரும்பி வந்தாங்கன்ட்டார். அப்போ விரும்பி வந்தாங்கன்னா இவரோட கன்சர்ன் இருக்குது, பணத்தை வாங்கிட்டாங்கன்னாரு. பணத்தை இவர் கொடுத்துக்கிறத இவரே ஒத்துக்கிட்டார் பேட்டியில். இப்போ அதை தாண்டி அன்னைக்கு நீலாங்கரை வீட்டில் உண்மையிலே கயல்விழி பார்த்து நம்ம வந்து பரிதாபப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க ஒரு நைட்டி ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. மீடியா முகத்துக்கு நேராக மைக்கை நீட்டி மேடம் என்ன நடந்ததுன்னா எப்படி பேசுவாங்க? நேற்று ரொம்ப அதுக்கு ஆஃப் த ரெக்கார்டாக ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்படி மீடியாக்கள் தேவையில்லாமல் எல்லா இடத்துலையும் போய் மைக்கை நீட்டிக்கிட்டு பதில் சொல்லுங்கன்னு முகத்துக்கு நேராக மைக்கை நீட்டுறது நாகரிகமே இல்லை. அந்த மாதிரி விஷயங்களை மீடியா கண்டிக்கலாம். இங்கே சீமான் சம்மந்தப்பட்ட விஷயத்தை அவர் வந்து கயல்விழிக்கிட்ட போய் கேட்டாலே, அது இந்த மாதிரி விஜயலட்சுமி விஷயம் கேட்டாலே நிச்சயமாக எப்படி பதில் வரும்? அந்த விவகாரத்தை அவாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. நாளைக்கு ஒருவேளை இது கோர்ட்டில் போய் சொல்கிறதுக்கு முன்னாடியே வெளியே எங்கன்னா பகிரங்கமாக ஒத்துக்கிட்டார்னா இந்த கேள்வி எழாது. இந்த பிரச்சனையை இவர் தான் முடித்து வைத்திருக்க வேண்டும். எப்போதும் இவருக்கு விஷயம் தெரியும், உண்மை தெரியும். எல்லாம் தெரிந்த பிறகு இவர் ஒவ்வொரு முறையும் எனக்கு அதுக்கும் தொடர்பு இல்லை கச்சா முச்சான்னு பேசும்போது தான் நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் மேடையில் எப்படி பேசுகிறார், ஊடகத்தில் எப்படி பேசுகிறார். முதல்ல ஊடகங்கள் வந்து தன்னை தவறாக சித்தரிக்கின்றது, தன்னை தவறாக காட்டுகிறது வருத்தப்படுகிற சீமான் ஊடக நண்பர்களை எப்படி நடத்துகிறாருன்னு பார்க்கணும்ல. நீங்கள் செருப்படுத்து காட்டுறது, அப்புறம் கெட்ட வார்த்தையில் பேசுகிறது, ஒரு மேடை நாகரிகம். ஒரு கட்சி தலைவர் நீங்கள் கட்சியில் ஒரு தொண்டரோ கொள்கை பொறுப்பு செயலாளரோ இல்லை வேறு ஏதோ பிரிவு அணி தலைவரோ இல்லை, நீங்களுடைய கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைவர். நீங்களே இப்படி நாகரிகத்திற்கு அப்பாற்பட்டு செருப்பை காட்டுவது, கெட்ட வார்த்தை பேசுவது, அதுவும் வந்து ஒரு தூய தமிழில் ஒரு வார்த்தையை சொன்னால் சரியான வார்த்தையாது, திட்டுறதே தூய தமிழில் சொல்கிறேன்னாக்கா அது ஏற்றுக்கிற மாதிரியா? அப்போ எந்த அளவுக்கு பேசுகிறேன்? ஒரே நாளில் 4 முறை எதுக்கு பேட்டி கொடுக்குறீங்க சொந்த விஷயத்துக்கு? இதுவும் தப்பு, மீடியா மேலேயும் தப்பு. அப்போது தருமபுரி, ஓசூர், சென்னை விமான நிலையம், இப்போ ஒரே விஷயத்துக்கு எதுக்கு மீடியா எத்தனை முறை மைக்கு நேட்டணும்? அப்போது உங்களுடைய அவர் சொல்கிறார்ல இந்த பரபரப்புக்கு என்னை பயன்படுத்தி கொண்டார்கள்னு, அப்போ இவர் என்ன சொல்லலாம்? சாரி தம்பி, என்னோட தனிப்பட்ட பிரச்சனை, இந்த பிரச்சனைக்காக நான் மீடியாவை பயன்படுத்தி கொள்ள விரும்பவில்லை, நான் பேச மாட்டேன். விஜயலட்சுமி விஷயத்தை இனிமேல் கேள்வி கேட்காதீர்கள். அது கோர்ட்டில் கேஸ் வந்துடுச்சு. கோர்ட்டில் கேஸில் இருக்கும்போது பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஏன் 4 முறை பேட்டி கொடுக்குறீங்க? உங்களுக்கு நான் சொல்கிறேன், மீடியா போட்டது தப்பு. மீடியா மைக்கு போய் ஸ்டாண்டை போட்டு பேசுங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? மீடியா செய்வது தவறுன்னு நான் ஒத்துக்கிறேன். அப்போ உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைக்கு நீங்கள் வந்து இந்த பொது இடத்தை ஏன் பயன்படுத்துகிறீங்க? கடைசியில் வந்து இப்போ யார் குற்றவாளி ஆகிட்டீங்க? ஊடகம், ஒட்டுமொத்த ஊடகம் தான் இந்த பிரச்சனை ஊதி பெருசாகிவிட்டன. முதல்ல காங்கிரஸ், அதுக்கப்புறம் வந்து ஈழத்துக்காக நான் போராடுவதை தடுப்பதற்காக வெளிநாட்டு சதினார் காங்கிரஸுக்கு அடுத்து, அதுக்கப்புறம் திமுக, இப்போ ஊடகம். கடைசியில் கோர்ட்டில் என்ன சொல்ல போகிறார் பொறுத்திருந்து பார்க்கணும். நன்றி சார். நன்றி.